தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். +2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா, அது வந்து சாதாரணமா நீங்க பிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, இந்த குரூப் எடுங்க, அந்த குரூப் எடுங்க, இந்த மாரிலாம் பண்ணலாம், அந்த மாரிலாம் பண்ணலான்றது நெறைய வீடியோக்கள் இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா, இங்க தெரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, +2 முடிச்சுட்டு நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அதாவது நீங்க ரெகுலரா படிக்கிற விஷயங்கள் இல்லாத, நீங்க ஒரு என்ஜினியரிங் படிக்க போறீங்க, அல்லது ஒரு டாக்டர் படிக்க போறீங்க அப்படின்றத தாண்டி, இன்னும் நெறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சில முக்கியமான எக்ஸாம்ஸ் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அது எல்லாமே இப்ப அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. நீங்க படிக்கணும்னு நெனைக்கிற மாணவர்கள் படிக்கலாம். ஸோ இது விருப்பப்பட்ட ஏன்னா ஒரு ஒரு சில எக்ஸாம் வந்து ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரு சில எக்ஸாம் ரூ. 2000 இருக்கு. ஒரு சில எக்ஸாம் ரூ. 1500 இருக்கு. இத நீங்க வேணுன்றவங்க உள்ள போய் அப்ளை பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமும் எதற்காகன்னா, இந்த என்ட்ரன்ஸ் மூலமா எந்த ஒரு எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணி அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னாவே, உங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஏதோ ஒரு என்ஜினியரிங் படிக்கணும்னு நெனைச்சா, நம்ம ஒரு அட்டானமஸ் காலேஜ்லயோ அல்லது அல்லது ஒரு யுனிவர்சிட்டில போயிட்டு நம்ம தாராளமா படிச்சுக்கலாம். இது நார்மலா எல்லாரும் படிக்கிற விஷயங்கள் தான். இருந்தாலுமே நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அட்டானமஸ் காலேஜ்ல, அதுவும் குறிப்பா சென்னை ரீஜியன்ல இருக்கிற அட்டானமஸ் காலேஜ்ல நீங்க எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாரியான விஷயங்கள அவங்க நம்மகிட்ட கேட்கறாங்க. நீங்க கவர்ன்மென்ட் கோட்டால போனா என்ன விஷயங்கள் நடக்கும், மேனேஜ்மென்ட் கோட்டால என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள அடுத்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். தவறாம பாருங்க. ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீங்க ஒரு என்ஜினியரிங் படிச்சாலும் சரி, அல்லது வேற எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே என்ட்ரன்ஸ் மூலமா என்னென்னலாம் பண்ணலான்றதையும், என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்றதையும் நான் இன்னைக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜேஇ மெயின் அப்படின்றது நமக்கு செஷன் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏப்ரல்ல. செஷன் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆச்சு. நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. செஷன் 2ல புதுசா யாரும் போய் அட்டெண்ட் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்ப திருப்பி நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. ஏப்ரல்ல வரப்போகுது. இது மூலமா நீங்க என்ஜினியரிங் சேருனீங்கன்னா, உங்களுக்கு என்ஐடி, ஐஐடி மாரியான மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா, அதுலயுமே உங்களுக்கு அது மூலமா படிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு கேம்பஸ்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்ததா வந்து நீட் பத்தி நான் சொல்லல. நீட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். படிச்சுட்டு இருப்பீங்க. எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு அப்படின்றது, ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறது. ஸோ அத நான் விட்டுட்டு மத்தத சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது சியூஇடி கியூட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யுனிவர்சிட்டி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. இந்த எக்ஸாம் யுஜிக்கு இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. அது நீங்க பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல டாப் மோஸ்ட் யுனிவர்சிட்டில நீங்க போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது மூலமா கிடைக்கும். இதுல இருந்து படிச்சு முடிச்சுட்டு நீங்க வெளிய வரீங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமா அமையும். அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கண்டிப்பா நமக்கு அமைச்சு குடுத்துருவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில மே 8ல இருந்து ஜூன் 1 வரைக்குமே வந்து நமக்கு டைம் இருக்கு. 2வது இதனோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ஓட லாஸ்ட் டேட் முடியுது. யாராவது நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிற மாணவர்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது சயன்ஸ் ஓரியன்டடாவோ உங்க டொமைன் வந்து நீங்க எத வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைன நீங்க செலக்ட் பண்ணி, அதுல நீங்க உங்களுடைய திறமைய காமிச்சு நீங்க வெளியில வர முடியும். அது கம்ப்யூட்டர் சயன்ஸா இருந்தாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்க வந்து ஜூவாலஜி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்து டொமைனா எடுத்து நீங்க படிக்க முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கியூட் எக்ஸாம் மூலமா நமக்கு கிடைக்குது. அத நீங்க பாருங்க. வர 22ஆம் தேதியோட லாஸ்ட் டேட். சரிங்களா? மார்ச் 28ஓட. அடுத்தது வந்து விஐடி வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. அதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அதற்கு ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு காலேஜ் இல்லையா? நம்ம அது விஐடில ஒரு சீட் கிடைக்குதுன்னு சொன்னா நம்ம சொல்ல வேண்டியதில்ல. நீங்க சென்னை கேம்பஸா இருந்தாலும் சரி, வெல்லூர் கேம்பஸா இருந்தாலும் சரி. 2லயுமே என்ட்ரன்ஸ் மூலம் நீங்க ஈஸியா உங்களோட +2 மார்க்க வச்சு நீங்க உள்ள போறீங்க அப்படின்றது ஒரு பக்கம். 2வது வந்து என்ட்ரன்ஸ் எழுதி என்ட்ரன்ஸ்ல நல்ல ஒரு 1,00,000 ரேங்க்குக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் வழியா போயிட்டு நீங்க ஒரு பிடெக் கோர்ஸ், பிஇ கோர்ஸஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, நிச்சயமா இதுலயுமே நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பா அமையும் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோன்றது முக்கியம் இல்ல. எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறோன்றது தான் இங்க முக்கியம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் தான் உங்கள நல்லா ஷைன் பண்ணி ஒரு முழுமையான ஆளா உங்கள வெளியில கொண்டு வரும். சரிங்களா? அதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இந்த விஐடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31ஓட லாஸ்ட் டேட் முடியுது. அ ஏப்ரல்ல உங்களுக்கு எக்ஸாம் ஆனது ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து முடிஞ்சுது. அடுத்தது மிகப்பெரிய எக்ஸாம் இப்ப நமக்கு ஓப்பன்ல இருக்கு. மார்ச் 10ஆம் தேதி ஓப்பன்ல இருக்கு. மார்ச் 10லிருந்து உங்களுக்கு டைம் இருக்கு. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 15. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. இது என்ன?
ஐசர் ஐஐஎஸ்இஆர் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எதுக்காக? இந்த என்ட்ரன்ஸ் நாம எழுதல அப்படின்னா, எழுதுனா என்ன நடக்கும்? அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து அதுவும் சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டீஸ் மத்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட சென்ட்ரலைஸ்டு காலேஜஸ் இருக்கும். சில முக்கியமான காலேஜஸ். அதுல 7 காலேஜஸ் இருக்கு நமக்கு இந்தியால. அது 7லுமே இந்த படிப்பு நமக்கு இந்த ஐஐஎஸ்இஆர் அப்படின்னு சொல்ற இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 7 இடத்துல இருக்கு. போபால், திருப்பதி, திருவனந்தபுரம், பூனே இந்த மாரி இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு 7 இடத்துல இருக்கு. 7 இடத்துல எந்த இடத்துல படிச்சாலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான், எதிர்காலம் என்பது கண்டிப்பா நல்லாவே இருக்கும். இது ரிசர்ச் ஓரியன்டட். நீங்க வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க இதுல வந்து இதுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இந்த 4க்குமே நீங்க ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் எழுதுற மாரி வரும். இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சீங்கன்னு சொன்னா, அது மூலமா வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் எடுத்தோ, கெமிஸ்ட்ரி எடுத்தோ அல்லது மேத்ஸ் எடுத்தோ நீங்க கோர் கோர் சப்ஜெக்ட் மாரி எடுத்து அதில நீங்க படிக்க முடியும். ஸோ இந்த மாரி வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாம இதில வந்து பிடெக்கும் நமக்கு உண்டு. பிடெக்ல போபால்ல மட்டும் தான் பிடெக் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க வெப்சைட்ட போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிடெக் கோர்சஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸுமே இதில சொல்லி தராங்க. அதையும் உங்களால படிக்க முடியும். என்னன்னா, நீங்க சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்றத விட, இந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறீங்கன்னா, அதோட வேலைவாய்ப்பு என்பது வேற லெவல்ல இருக்கும். சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரிசர்ச் ஓரியன்டடா ரிசர்ச் ஆராய்ச்சிக்கு நீங்க நெறைய பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள், இந்த மாரி என்ட்ரன்ஸ எழுதி, அது மூலமா கிடைக்கிற இன்ஸ்டிடியூட்ல போய் நீங்க ஜாயின் பண்றது ரொம்பவே நல்லது. சரிங்களா? அப்ளிகேஷன் மார்ச் 10லேருந்து ஓப்பன்ல இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 15. இதுல வந்து சில பேர் கேட்பீங்க, நான் வந்து மேத்ஸ் தான் படிச்சேன், சயன்ஸே படிக்கல. நான் எப்படி என்ட்ரன்ஸ் எழுதுறது அப்படின்ட்டு. கவலை இல்ல. யார் வேணா நீங்க உங்களோட 8த் லெவல்லயோ, 10த் லெவல்லயோ இருக்கிற சயன்ஸ் தான் கொஸ்டின் தான் அங்க வரப்போகுது. நீங்க அத வந்து படிச்சு எழுதலாம். இல்ல சில பேர் வந்து நான் மேத்ஸே படிக்கல, சயன்ஸ் குரூப் தான் எடுத்தனாலும் பரவால்ல. நீங்களும் போய் மேத்ஸ் உங்களுக்கு தெரிந்த மேத்ஸ் எழுதுங்க. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து தான் மார்க் ஆனது குடுக்க போறாங்க. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அத கிளியர் ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா ஒரு 160, 170 கட் ஆஃப் எடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா அங்க வந்து கிடைக்கும். நெறைய பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறது தெரியாது. நீங்க ஒரு வாய்ப்ப பயன்படுத்தி பாருங்க. கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கு. நீங்க அங்க போய் தாராளமா படிக்கலாம். ஆனா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கான்னா இல்ல. சரிங்களா? பக்கத்துல வேணா கேரளா, அதாவது திருவனந்தபுரத்துல இருக்கு, திருப்பதியில இருக்கு. நியர்பை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது. அத விட்டீங்கன்னா எல்லாமே வெளியில தான். போபால், பூனே அந்த மாரி தான் இருந்துட்டு இருக்கு. கொல்கட்டால கூட இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுல முக்கியம். நெறைய என்ட்ரன்ஸ் இருக்கு. அது பேசிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? ஆனாலுமே ரொம்ப முக்கியமானது மட்டும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அத மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல நான் சொன்ன மாரி ஒரு அட்டானமஸ் காலேஜ பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு நான் வந்து பேசலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எந்த மாரி விஷயங்கள கலெக்ட் பண்றாங்க, நாம எந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.